ஸ்டெப்பை எண்றதுக்கு வேலையே கிடையாது. கண்களை மூடி உட்காந்து மூச்சை உள்ளிழுக்கும் போது அது ரிவர்ஸ் ஆகும். அந்த நேரத்தை ஃபோக்கஸ் பண்ணும், அந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா புத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. 5.5 வருஷம் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் கற்றுக்கிட்ட தியான வெளிப்பாடில் இது ஒன்று. சரி, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு. இதை ஓஷோ நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 1, உள்ளே இழுத்து வெளியே விடும்போது 1, 2 என்பது எண்ணுவது. 2வது, கண்களை மூடி அதே மாதிரி உட்காந்து மூச்சை உள்ளே இழுத்து அந்த திரும்புகிற இடத்தை கவனிப்பது. இதை நீங்கள் பண்ணி பாருங்க. ஒரு அலாரம் வச்சுட்டு உட்காருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்காரும் போது நம்ம கூன் போடுவோம், ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம அந்த மாதிரி பழகி இருக்க மாட்டோம். அதனால உட்காரும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம ஏன்னா சேர்லேயே உட்காந்துருக்கோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதனால அதை கொஞ்சம் மாற்றிப்போம், பழக ஆரம்பிப்போம், கற்றுக்கொள்வோம். இதை 2022 இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயரில் முதல் விஷயம் நம்ம கற்றுக்க போகிறது மெடிடேஷனுடைய பேசிக்ஸ்.